மாலை பொழுது இரவு, அதாவது பகல் பொழுது முடிஞ்சு இரவு பொழுது ஆரம்பிக்கிறப்ப இதுக்கு வந்து பிரதோஷ காலம்னு பேர். நித்திய பிரதோஷம் உண்டு, தினமும் பிரதோஷம் உண்டு. இந்த நித்திய பிரதோஷத்தில் நாம் வந்து பொறுமையாக விரதம் இருந்து சுவாமியுடைய திருநாமங்கள் என்ன தோணுதோ, ராமநாமமோ இல்லை சிவநாமமோ, சிவசிவா ராம் ராம் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். விரதம் இருந்து நாம் வழிபாடு பண்ணால் கூட அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். நித்திய பிரதோஷம்னு பேர் இருக்குது. தினமும் பிரதோஷம், நித்தியம்னா தினமும் பிரதோஷ காலம் தான் இது. இப்போ தான் நாமெல்லாம் முந்திரி பக்கோடா போண்டாலாம் சாப்பிட்டு உட்காந்துக்கிறோம் சாயந்தர வேலையில். இதெல்லாம் வந்து நாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு கூட நித்திய பிரதோஷ வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இரவு பொழுதில் எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த நித்திய பிரதோஷத்துக்கு சைவத்தில் தான் பலன் உண்டுன்னு இல்லை, வைணவத்துக்கும் நரசிம்மர் இந்த சந்தியா வேலையை தான் அவதாரம் பண்ணதால் அவருக்காகவும் அங்கே பிரதோஷ விழா அங்கே கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி நித்திய பிரதோஷம் உண்டு. அதே மாதிரி பச்சை பிரதோஷம்னு ஒன்று இருக்குது. வளர்பிறை தேய்பிறை. பட்சம்னா 15 நாள், தேய்பிறை வளர்பிறைன்னு பேர். அதாவது பௌர்ணமிக்கு 2 நாள் முன்னாடி பிரதோஷம் வரும், அமாவாசை 2 நாள் பிரதோஷம் வரும். இது பட்ச பிரதோஷம்னு பேர். வளர்பிறை தேய்பிறை. அதாவது கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னா தேய்பிறை. கிருஷ்ணன்னா கருப்பு, நிலவு வந்து தேஞ்சிட்டே வர்றது கிருஷ்ணபக்ஷம்னு பேர். சுக்லபக்ஷம் வளர்பிறை. அப்போ பக்ஷ பிரதோஷம், கிருஷ்ணபக்ஷ பிரதோஷம் அப்படின்ட்டு இப்போ நாம் சிவன் கோயிலில் மட்டும் வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இங்கே வந்து இந்த நரசிம்மர் சன்னதியில் பிரதோஷ காலங்களில் இந்த வழிபாடு உண்டு. என்னென்னா அன்றைக்கி வந்து திருமஞ்சனம் பண்ணி சுவாமி வந்து வலம் வராங்க, நிறைய விசேஷங்கள்லாம் அங்கே கொண்டாடுறாங்க. அப்போது நரசிம்மரை பிரதோஷ காலங்களில் வழிபடலான்றது ஒரு சான்று இது.